ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ்ஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நான் பிரெட் வச்சு ஒரு ஈஸியான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறது அப்படி செஞ்சு காட்ட போறேன். இப்போ இதை செய்யறதுக்கு தேவையானது ஒரு 10 பிரெட் ஸ்லைஸ், ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் பால், 1/2 கப் சர்க்கரை, சுகர் சிரப் செய்யறதுக்கு, அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு 10 துண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பால். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையுமே இந்த ஓரத்தை கட் பண்ணிக்கணும். இந்த ப்ரௌன் பார்ட் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் கட் பண்ணிடணும். இதே மாதிரி மீதம் இருக்கிற பிரெட் ஸ்லைசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட் பார்ட் மட்டும் நமக்கு குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு போதும். இப்போ வந்து சுகர் சிரப் செய்யறதுக்கு நான் 2.5 கப் தண்ணியில சர்க்கரை ஆட் பண்ணி கொதிக்க விட போறேன். இப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த ஒயிட் பிரெட் ஸ்லைசஸை நான் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஓட்டிட்டு ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சி இல்லாம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைறோமோ அந்த அளவுக்கு பிசையணும். இதை வந்து இன்னும் நல்லா கையை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சோம்னா நமக்கு வந்து சாஃப்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் நெய் இல்லை எண்ணெயை லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸ் ஷேப்பில் உருட்டிடலாம். எந்த ஒரு விரிசலும் இல்லாதபடி உருட்டலாம். இல்லை அப்படின்னா விரிசல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டதுமே வந்து இந்த ஜாமுன் வந்து வெடிச்சிரும். அதாவது எண்ணெயில் வந்து ஃபுல்லாகவே ஸ்பில் ஆகி வந்துடும். அதனால ஃபுல்லாக எல்லா ஷேப்பும் கவர் ஆகிற மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இப்போ சுகர் சிரப் கொதிச்சிட்டு இருக்கு. அது வந்து ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம இறக்கிடலாம். ஒரு கம்பி பதம் அப்படின்னா 2 ஃபிங்கர்ஸ்லயும் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் பொரிக்கிறதுக்கு சூடா இருக்கு. இப்போ வந்து ஒரு ஜாமுன்ஸும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கருகிடும். நமக்கு அந்த சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கிடைக்காது. அதனால மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஜாமுன்ஸை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்ச நேரம் திருப்பி விட்டால் எல்லா சைட்ஸும் ஈவனான கலர்ஸ் கிடைக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம பக்கத்துலேயே சுகர் சிரப்பை இறக்கி வச்சிருக்கேன். அந்த சுகர் சிரப்பில் எடுத்த உடனே அதில் போட்டுடணும். இப்போ இந்த சுகர் சிரப்புல வந்து ஜாமுன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 hours ஊறணும். அப்போனா வந்து உள்ளெல்லாம் நல்லா அந்த சிரப் வந்து இறங்கியிருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற உருண்டைகளையும் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 hours கழிச்சு எடுத்திருக்கேன். பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ
இப்போ வந்து ஜாமுன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது.